டிசம்பர் மாதம் வந்தாவே நமக்குள்ள வைராக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே தலை தூக்கி இருக்கும். ஏன்னா ஜனவரி ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம ஒரு சங்கல்பம் எடுப்போம். நான் இந்த வருஷத்தில் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போவோம். அது ஒரு ஒரு வாரம் கூட இருக்காது. அப்புறம் யாராவது வீட்டில் இருக்கவங்க அதை பற்றி நீ என்னமோ அப்படி ஒரு வீரவசனம் பேசுனியே அப்படின்னு சொன்னால் கூட அவங்கள ஒரு முறைச்சிட்டு கடந்து போயிடுவோம். இப்படி வைராக்கியம் அப்படிங்கிறது முடியாதா அப்படின்னா அப்படி இல்லை. வைராக்கியம் கண்டிப்பாக வசமாகும். நாம் என்ன பண்ணுறோம், வைராக்கியங்கிற பேரில் ரொம்ப லென்த்தியாக கொண்டுட்டு போயிடுறோம். நான் இந்த வருஷம் நான் சம்பாரிச்சே ஆவேன், நான் இந்த வருஷத்தில் நான் 10 லட்ச ரூபாய் சம்பாரிச்சே ஆவேன் அப்படின்னு சும்மா ஒரு சூளுரை பண்ணுறது. நான் கோபமே படமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை யாரையுமே நான் ஈஸியாக அடுத்தவங்களை இப்படி இப்படின்னு கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். அது மாதிரி வார்த்தைகள் விடும் பொழுது எனக்கு நான் வாயினால் தான் கெடுறேன், வார்த்தைகள் விடும் பொழுது நான் இன்னுமே ரொம்ப பார்த்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது செய்யறதில்ல. செய்ய முடியாதான்னா கண்டிப்பாக செய்ய முடியும். எப்படி இதை நம்ம வகுத்து எடுத்துக்கிறது அப்படின்னா, முதல்ல ஒரு நாள் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிற 10 மணி வரையிலும் ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுக்கிறது, ஒரு பாயிண்ட்டை எடுக்கிறது. அப்போ நம்ம 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் இந்த வருஷம் ஃபுல்லான்னு நினச்சோம் இல்லையா, அந்த கற்பனை குதிரையை தட்டி விட்டோம் இல்லையா, அதுக்கான டே டு டே கடமையை என்ன செய்கிறோம், இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த திட்டமிடல் பார்த்தாவே இன்றைக்கி 6 மணிலேருந்து 10 மணி வரையிலும் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த 10 லட்ச ரூபாய் வர்றதுக்காகங்கிற திட்டமிடல் இருந்தாவே உங்களுக்கு அதை நோக்கி உங்களோட ஃபோக்கஸ் போகும். அதே மாதிரியே நான் கோவமே படமாட்டேன், அதனால தான் எனக்கு பிபி கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குன்னு டாக்டர் சொன்னார், நான் இந்த வருஷம் கோவமே படமாட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி 6 மணிக்கு நீங்கள் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு இங்கே கிச்சனுக்குள்ளே வந்த உடனே அந்த 2 பேரும் நம்மளோட 2 குழந்தைகளும் சண்டை போட்டுக்கிறதோ, இல்லை நம்மளோட கணவரும் அவரோட அம்மாவும் கொஞ்சம் பேசிக்கிறாங்க, தாய் பிள்ளை தானே, பேசிக்கும் போதோ நமக்கு ஒரு சிடுக்குன்னு அது போல் உங்களுக்கு அப்படி வருதா? இது உங்களுக்கு ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்கிறது, இந்த குழந்தைகள் சண்டை போட்டுக்கும் போது நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க, உங்களுக்கு இப்போ அவங்க அந்த கணவர் வழி அவங்க பேசிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் இப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் அது இருந்து பாருங்கள். யார் பேசிக்கிறா, என்னமோ அவங்க அம்மாவும் பையனும் பேசிக்கிறாங்கன்னோ, இந்த குழந்தைகள் எப்பயும் நம்ம குழந்தைகள் சண்டை அடிச்சுட்டு தான் இருக்கணும், ஏன் என்ன அப்படின்னு சொல்லி அந்த புது மாற்றத்தை அப்படி அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் கோவப்படாமல் கொண்டுட்டு போய் காமிச்சு இருந்து பாருங்கள். இது போல் 10 மணி வரையிலும் அந்த கோவத்தை நீங்கள் எப்படி கையாளுறீங்கிறத பரிசீலனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாவே, இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ ஒரு கிறுக்குத்தனமாக இருந்திருக்கோமே, ஏன் நம்ம இவ்வளோ கோவப்பட்டோம் அப்படின்னு இந்த ஒரு நாள் ஹிஸ்ட்ரியிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு வைராக்கியமே வசமாகும். இது உங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.